நாம அவர் அப்பாவா பாவிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. பல பேர் இயேசுவை அப்பான்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இயேசு சொல்றா என்னுடைய அப்பா தான் உங்களுக்கு அப்பாங்கிற சொல்லிருக்காரா இல்லையா? என் நாமத்தினாலே யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க? என் நாமத்தினாலே நாம எல்லாரும் என்ன பண்றோம்? ஏசப்பா எனக்கு இதை கொடுன்னு ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு போயிடுறோம். அவர் நான் போஸ்ட்மேனா? இயேசு சொல்லுகிறார், நான் மரித்து உயிரோடு எழுந்துட்டேன், மரியாளே நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் ஏறி போகிறேன். அவர் உங்கள் பிதா. இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார், நான் தனியா ஒண்ணு கத்து கொடுக்கல. இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த பிதாவின் இடத்துல போய் நீங்க என்ன கேக்குறீங்க? நான் பிதாவின் சுதந்திரம், நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது. தாவீது அன்னைக்கே எழுதி வச்சிருக்கான், இன்னைக்கு பவுல் எழுதி வச்சிருக்கார், நான் பிதாவின் சுதந்திரம், கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரம். அப்படி சுதந்திரம் உள்ளவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு இருக்குன்னா, நான் இயேசு போராடினது போலவே பாடுபடுவேன், இயேசு ஆளுகை செய்கிறது போலவே நான் ஆளுகை செய்வேன். அல்லேலூயா. வர்க் வித் ஜீசஸ், ஆக்ட் வித் ஜீசஸ், மூவ் வித் ஜீசஸ். இயேசுவோடு நடமாடுங்கள், இயேசுவோடு வேலை செய்யுங்க. இயேசு எப்படி பிதாவின் சித்தம் செய்வதற்காக போராடி பாடுபட்டாரோ அந்த போராட்ட நிலையும் பாடுபடுகிற உறுதியும் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும்.